உண்மைகளை எல்லாரும் உணர்ந்துக்கணும். ஒன்று, உங்கள் குருமார்கிட்ட வாங்கின மந்திரத்தின் மகிமை. இப்போ சிவமந்திரம் வாங்கிட்டிங்கன்னா எந்த குருமார்கிட்ட வாங்கியிருந்தாலும் சரி, அதுகிட்ட அப்படி அந்த மந்திரத்தை உயிருக்குயிராக மதித்து அந்த மூச்சோடு அது கலந்துடணும். மந்திர மகிமை அது முதல்ல. ஐயாலாம் ஈசனே தான் ஒரு பெரிய ஒரு ஜெயண்ட் வழியாக எனக்கு கொடுத்தாரு. இத்தனைக்கும் அந்த மந்திரத்தை வாங்கும்போது நான் அந்த குருமாரை பார்க்கணுன்ற ஆசையோடெல்லாம் போகலை. சும்மா அந்த ஒரு குரு பேசுகிறாரு, சைவ நெறியை பற்றி பேசுகிறாரு, அவர் உண்மையான குருவா போலி குருவான்னு நீங்கள் தான் எங்களுக்கு உளவு சொல்லணும்னு உளவாளியாகத்தான் அந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் அவர் பெரிய ஜெயண்ட்டுன்னு கண்டுபிடிச்சி அப்புறம் அவர் தான் கடைசியாக மந்திர தீட்சை கொடுத்தார். அதோட மந்திரம் ஒட்டிக்கிச்சு.